ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஹேர் டை தான் பார்க்க போறோம். கருஞ்சீரகத்தை வச்சு ஒரு ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போறோம். இந்த கருஞ்சீரகத்தை வச்சு நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணும்பொழுது நம்மளுடைய நரைமுடிகளை முற்றிலுமே அகற்றக்கூடிய ஒரு சூப்பரான ஹேர் டை தான் கிடைக்கும். இந்த ஹேர் டையை பயன்படுத்திட்டு வரும்பொழுது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நிரந்தரமா படிப்படியா கருமையா மாற ஆரம்பிச்சிருங்க. இந்த நேச்சுரலான ஹேர் டையை கருஞ்சீரகத்தை வச்சு இப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்ண போறோம். வாங்க இந்த கருஞ்சீரகத்தோட வேற என்ன பொருட்கள் எல்லாம் சேர்க்கிறோம் அப்படிங்கறத பார்த்துட்டு வந்துடலாம். இந்த கருஞ்சீரகம் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்றதுக்கு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்ல ஃப்ளேமை வச்சிருங்க. இப்போ இதுல வந்து நம்ம 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த 1.5 டம்ளர் அளவு தண்ணியை வச்சுதான் நம்ம ஒரு ஹேர் டை டிகாஷன் ரெடி பண்ண போறோம். நம்ம ஊத்துற இந்த 1.5 டம்ளர் தண்ணி நல்லா பாதியா சுண்டி வரணுங்க. அது வரைக்கும் நம்ம வந்து இந்த தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கணும். இந்த டிகாஷன்ல நம்ம சில பொருட்களை சேர்த்து நல்லா வந்து திக்கான ஒரு டிகாஷன் ரெடி பண்ண போறோம். அதுக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கிற பொருள் பாத்தீங்க அப்படின்னா இந்த சங்குப்பூ தாங்க. ஒரு 5-6 சங்குப்பூ வந்து சேர்த்துக்கிறேன் நானு. இந்த சங்குப்பூ வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா கருமையா ஆக்கி கொடுக்கும். இப்ப இதுல சேர்த்த உடனே தண்ணி கொதிக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர் வந்து கருநீல கலர் நிறமா மாறும். இப்போ அதோட நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவு டீத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்க ஏலக்காய் டீத்தூள் இருந்தாலும் பரவாயில்ல, சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ரெண்டுமே நல்லா கொதிக்கணும். இதோட இன்னொரு பொருளும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு பிடி அளவு காஞ்ச கருவேப்பிலை. உங்ககிட்ட பச்சையா இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட காஞ்ச போனதா இருந்ததுனால காஞ்ச கருவேப்பிலையை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மூணுமே பாத்தீங்கன்னா நல்லா கொதிச்சு நம்ம ஊத்தின தண்ணி பாதி அளவா ஆகணும். அது வரைக்குமே நல்லா மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்ப நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நம்ம ஊத்தின தண்ணி நல்லா சுண்டிருச்சு. நல்லா திக்கா ஒரு ஹேர் டை செய்யறதுக்கு டிகாஷன் கிடைச்சிருக்கு. இப்ப இதை அப்படியே நம்ம ஆற விட்டுறலாம். நல்லா ஆறட்டும். ஹேர் டை டிகாஷன் வந்து நல்லாவே ஆறிடுச்சு. இப்ப நம்ம வந்து இதை வடிகட்டிக்கலாம். பாத்துங்க, நம்ம 1.5 டம்ளர் தண்ணி ஊத்துனது நல்லாவே சுண்டி வந்துருச்சு. இப்போ இந்த டிகாஷன் வந்து ஓரமா இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு ஒரு 10ல இருந்து 12 செம்பருத்தி பூ, இந்த பச்சை கலர் காம்பெல்லாம் பிச்சுட்டு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட செம்பருத்தி பூ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலன்னா காஞ்சது இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை செம்பருத்தி பூவோட பொடி கிடைச்சாலும் பரவாயில்ல. நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூவோட பொடி கிடைக்கும், அது இருந்தாலும் பரவாயில்ல. நான் வந்து ஒரு 10-15 செம்பருத்தி பூவை வந்து எடுத்துக்கிறேன். செம்பருத்தி பூவில் எறும்பு. இப்போ அடுத்துதான் முக்கியமான ஒரு பொருள் சேர்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா கருஞ்சீரகத்தை வறுத்துட்டு அரைச்சி வச்சிருக்கேன். கருஞ்சீரகத்தை முழுசா இதுல போட்டீங்கன்னா சரியா அரைபடாது. அதனால வறுத்துட்டு நான் கொஞ்சமா பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் அதே இதில் சேர்த்துட்டு இந்த டிகாஷனை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மைய அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நல்லா அரைச்சாச்சு பாருங்கள். நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டேன். இதை வந்து ஒரு இரும்பு கடாயில் சேர்த்துக்கோங்க. இந்த ஹேர் டையை வந்து கண்டிப்பாக இரும்பு கடாயில் செய்யும்போது தான் நம்மளுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். டிகாஷன் கொஞ்சமாக வந்து இதில் ஊற்றி நம்ம மிக்ஸி ஜாரை வந்து கழுவி ஊற்றிடலாம். இப்போ இதில் வந்து நம்ம 2 டீஸ்பூன் நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து கரெக்டாக தண்ணியை வந்து சேர்த்துக்கோங்க. அந்த டீ டிகாஷன் செஞ்சோம் இல்லையா, அதை கரெக்டாக சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்லா வந்து நைஸாக வந்து ஹேர் டை கிடச்சிருக்கு. நம்ம சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா நேச்சுரலான பொருட்கள் தான் அப்படின்றதுனால நம்மளுக்கு எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருக்கிற செம்பருத்தி பூ வந்து நம்மளுடைய ஹேரை வந்து நல்லா ஷைனிங்காக வச்சுருக்கோம். அதே மாதிரி நெல்லிக்காய் பொடி வந்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஹேர் டையில் இந்த நெல்லிக்காய் பொடியை சேர்க்கறதுனால ஹேர் டைக்கு நல்ல ஒரு கருமையை கொடுக்கும். நம்மளுடைய ஸ்கேல்பை நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கும். அடுத்து இதில் நம்ம சேர்த்துருக்கிற முக்கியமான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா கருஞ்சீரகத்தை வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி நம்ம சேர்த்துருக்கோம். இது வந்து நம்மளுடைய
நரைமுடிகள் வந்து கருமையாகுது இல்லையா, அந்த கருமையை வந்து ரொம்ப நாளைக்கு அப்படியே வச்சிருக்கிறதுக்கு இந்த கரிஞ்சீரகம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரிஞ்சீரகத்தில் நீங்கள் ஆயில் செய்து அப்ளை பண்ணாலும் சரி, ஹேர் டேயாக செஞ்சாலுமே சரி 100% வந்து உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது வந்து கலர் பாருங்கள், இந்த கலரில் தான் இருக்குது, ப்ரௌன், டார்க் ப்ரௌன் கலரில் இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில. இதை வந்து நம்ம இரும்பு கடாயில் அப்படியே வந்து ஒரு 2 hours வச்சுருங்க. நல்லா வந்து காற்று போகாமல் மூடி வச்சுருங்க. இதை வந்து நம்ம ஒரு 2 hours கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்குறேன். இருக்கட்டும், 2 hours கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 2 hours ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க எவ்வளவு வந்து கருகருன்னு நம்மளுக்கு வந்து ஹேர் டை வந்து மாறி இருக்கு. இது கண்டிப்பா இரும்பு கடாயில செய்யும் போதுதான் நம்மளுக்கு 100% கருப்பு கலர்ல ஹேர் டை வந்து மாறும். இந்த ஹேர் டையை நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நம்மளுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே நிரந்தரமா கருப்பா மாறிடுங்க. ஆரம்பத்துல நீங்க ரெகுலரா அப்ளை பண்ணணும். அப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வெள்ளை முடிகள் எல்லாமே கருமையா மாற ஆரம்பிக்கும். பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லா நம்மளுக்கு வந்து ஹேர் டை கிடைச்சிருக்கு. இந்த ஹேர் டையை நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது வெள்ளை முடிகள் எல்லாமே நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிடும். ஹேர் growth-ம் செம்மையா இருக்கும், முடியும் நல்லா பளபளன்னு இருக்கும். ஏன்னா இதுல நம்ம சேர்த்திருக்க எல்லாமே நேச்சுரலான பொருட்கள் தான். இந்த ஹேர் டையை பயன்படுத்தி நம்ம சூப்பரா நம்மள ஹேரை வந்து கருமையாக்கிக்கலாம். இப்போ வந்து இதை எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இந்த ஹேர் டை அப்ளை பண்றதுக்கு முன்னாடி தலையில வந்து எண்ணெய் எல்லாம் இல்லாம நல்லா ஹேர் வாஷ் பண்ணிருங்க. ஷாம்பு போட்டு கழுவிடுங்க. அதுக்கப்புறமா இதை வந்து நல்லா அப்ளை பண்ணிருங்க. ஸ்கேல்ப்ல எல்லாம் படுற மாதிரி அப்ளை பண்ணுங்க. ஸ்கேல்ப்ல படும்போது நெல்லிக்காவோட பயனால நம்மளுடைய ஸ்கேல்ப் எல்லாமே ஆக்டிவேட் ஆகி ஹேர் growth வந்து செம்மையா இருக்கும். அப்ளை பண்ணிட்டு ஒரு 1 hour அப்படியே விட்டுடுங்க. 1 hourக்கு அப்புறமா நார்மல் வாட்டர்ல ஹேர் வாஷ் பண்ணுங்க. சுடுதண்ணிலையோ இல்ல ஷாம்பு போட்டோ ஹேர் வாஷ் பண்ணக்கூடாது. நார்மல் வாட்டர்ல, சில் வாட்டர்ல, அதாவது நார்மலா இருக்கும் இல்லையா, சில்லுனா ஐஸ் தண்ணி சொல்லல, நார்மல் வாட்டர், அதுல வந்து ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நரைமுடிகள் வந்து கருகருன்னு மாறிடுங்க. இருந்த இடம் தெரியாம மறைஞ்சிரும். நீங்களும் இந்த ஹேர் டேயை வந்து செய்து அப்ளை பண்ணி பாருங்க. அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. 6 மாசமாவது கண்டிப்பா அப்ளை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.